அனைவருக்கும் வணக்கம். +2 Physics, first unit Electrostatics. Now discuss the topic Superposition Principle. Superposition Principle மேற்பொருந்துதல் தத்துவம் அப்படின்னு சொல்கிறோம். Coulomb's law is explain the interaction between two point charges. கூலம்ஸ் லா பொறுத்த வரைக்கும் ஏதேனும் ரெண்டு மின்னூட்டங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இன்டராக்ஷன், அந்த இன்டர்னல் ஃபோர்ஸ், ரிப்பல்சிவ் ஃபோர் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ், அந்த டூ சார்ஜஸ்க்கு ஃபுல் தான் அதனுடைய அப்ளை பண்ண முடியுது. அதுக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மோர் சார்ஜஸ் இருந்தால் என்ன சொல்ல வேண்டியதாக இருக்குது, அதுக்கு தான் சூப்பர் பிரின்சிபல் யூஸ் பண்ணுறோம். இஃப் தேர் ஆர் மோர் தென் டூ சார்ஜஸ், the force on one charge due to all other charges needs to be calculated. The Coulomb's law alone does not to give the answer. இப்போ நிறைய சார்ஜஸ் இருக்கும் பொழுது, ஒரு சிஸ்டத்தில் நிறைய சார்ஜஸ் இருக்குன்னா அந்த இடத்துல கூலம்ஸ் லாவால் நம்ம ஈஸியாக அப்ளை பண்ண முடியல. அப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோன்னா பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷனை யூஸ் பண்ணி தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். The superposition principle explain the interaction between multi-charges. According to this superposition principle, the total force acting on a given charges is equal to vector sum of the force exerted on it by all other charges. இப்போ நம்ம சிம்பிளாக எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஜாதகத்தெலாம் சொல்லுவாங்கள்ல, உங்களை குரு பார்க்குறாரு அப்படி பார்க்குறாரு அப்படின்னா, இப்போ எர்த்தில் நம்ம இருக்கோம். அப்போ எர்த்து மேலே என்ன இருக்குது, மற்ற பிளானட்ஸோட ஃபோர்ஸ்லாம் அங்கே ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு சிஸ்டமாக சோலார் சிஸ்டம் எடுத்துகிட்டா சன்னோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எர்த் மேலே ஆக்ட் பண்ணுது, மூனோட கிராவிடேஷன் ஃபோர்ஸும் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்குது, வீனஸ், மெர்க்குரி. அதே போல் தான் ஒரு சிஸ்டத்தில் நிறைய சார்ஜஸ் இருக்குது. நிறைய சார்ஜஸ் இருக்கும் பொழுது அதில் ஒரு சார்ஜஸ் மேலே மற்ற சார்ஜஸ் ஃபுல்லாம் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிட்டு பார்த்தியா, அதுக்கு தான் என்ன சொல்கிறோம், மேற்பொருந்துதல் அப்படின்னு சொல்கிறோம். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணுறோம் நம்ம இங்கே. கன்சிடர் எ சிஸ்டம் ஆஃப் n சார்ஜஸ். சிஸ்டத்தில் n சார்ஜஸ் இருக்குது, நேம்லி Q1, Q2, Q3, Qn. அப்போ Qn சார்ஜஸ் அந்த சிஸ்டத்தில் இருக்குது அப்படின்றோம். இப்போ Q1ன்றதுனா இருக்கலாம், 100 இருக்கலாம், 1000 இருக்கலாம், எவ்வளோ நம்பர் வேணாலும் இருக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் 2 மேலே இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு மீனிங் எடுத்துக்கோங்க. இங்கே Q1, Q2, Q2, 3 எக்ஸட்ரா Qn அப்படின்னு சொல்லும் போது இங்கே நமக்கு லார்ஜ் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது அப்படின்னு கூட நம்ம ஐடியா எடுத்துக்க வேண்டியது தான். த ஃபோர்ஸ் ஆன் Q1 exerted by the charge Q2. இப்போ Q1 மேலே Q2 சார்ஜஸோட ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. அப்போ ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் பார்ப்போம். அது வெக்டர் ஃபார்மில், ஏன்னா ஃபோர்ஸ் வெக்டர் குவான்டிட்டி, அதனால் வெக்டர் நோட்டேஷனில் நம்ம கொடுத்துருக்கோம். ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் பாருங்கள், F21 வெக்டார்ஸ். இந்த செகண்டாக வர நம்பர்ஸ் நம்ம எப்படி போட்டுக்கணும்னா, அதான் செகண்ட் ஆப்ஜெக்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் இன் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட், அதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்னா செகண்ட் சார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்ட் இன் ஃபஸ்ட்டு சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஈக்குவல் டு k ப்ரொபோர்ஷனல் கான்ஸ்டன்ட், அதனுடைய வேல்யூ நமக்கு தெரியும். k ஈக்குவல் டு 1/4/ε0 அப்படின்னு சொல்லுவாங்க, கான்ஸ்டன்ட் வேல்யூ. Q1, Q2 சார்ஜஸ் தான், அதுவும் கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். நம்ம ப்ராக்டிக்கலாக சொல்லுவாங்கள்ல, Q எப்படி சொல்கிறோம், 1 மைக்ரோகூலும் ஆர் மைக்ரோகூலும் ஆர் நேனோகூலும், இதான் மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். அப்போ நம்பர்ஸாக கிடைக்கிது Q1, Q2 டிவைடட் பை டிஸ்டன்ஸ் R21 ஸ்கொயர். இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் சொல்லிட்டோம், எங்கேருந்து ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, செகண்ட் சார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்ட் இன் ஃபஸ்ட்டு சார்ஜ் சொல்லிட்டோமா. அப்போ செகண்ட் சார்ஜ்லேருந்து ஃபஸ்ட்டு சார்ஜோட டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறோம், அதுதான் இங்கே R21 ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருக்கிறது. R21 கேப் திரும்ப இந்த வெக்டர் நோட்டேஷன், இந்த மட்டும்தான் வெக்டர் நோட்டேஷன். மற்ற இந்த வேல்யூஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்னிடியூட் வேல்யூ, ஒன்லி நம்பர் மதிப்பு தான். இப்போ ஸ்கேலராக இருக்குது, அப்போ லெஃப்ட் சைடில் வெக்டர் இருக்குது, ரைட் சைடில் ஸ்கேலர் வேல்யூவாக இருந்தால் அப்புறம் அது வெக்டர் ஃபார்முக்கு வர முடியாதுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்,
நொட்டேஷன் டிஸ்டன்ஸ் நம்ம வந்து யூனிட் வெக்டராக கன்வெர்ட் பண்ணி ரைட் சைட்லேயும் வெக்டர் ஃபார்ம் இருக்குன்னு இருக்கோம். அதில் R21 கேப் அப்படின்னா 21 சார்ஜஸ்லேருந்து ஃபஸ்ட்டு சார்ஜோட டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறோம். அதான் இந்த டைரக்ஷனை காட்டுது. ரைட், நெக்ஸ்ட்டு ஹியர் R21 cap is the unit vector from Q2 to Q1 along the line joining two charges, and R21 is the distance between the charges Q1 and Q2. The electrostatic force between two charges is not affected by the presence of other charges. இப்போ நிறையா சார்ஜஸ் இருக்கனால ஒரு ஃபோர்ஸ் இன்னொரு ஃபோர்ஸும் இப்போ Q1 மேலே Q2 ஃபோர்ஸ் இருக்குது, அது மற்ற சார்ஜஸ் ஃபோர்ஸால் அஃபெக்ட் ஆகுதுன்னா அதெல்லாம் ஆகலை. இப்போ நம்ம சொல்கிறோம்ல சோலார் சிஸ்டம் நிறையா பிளானட்ஸ் இருக்குது. சன்னோட ஃபோர்ஸ் எர்த்து மேலே ஆக்ட் பண்ணுது, மெர்க்குரி ஃபோர்ஸும் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு. என்ன ஃபோர்ஸு? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து யூனிவர்ஸில் இருக்க ஒவ்வொரு மேட்டர் மேலே ஆக்ட் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்கிறோம். அப்படின்னும் போது இன்னொன்று ஆக்ட் பண்ணும்போது அதுக்குள்ளே டிஸ்டர்ப் ஆகிறது கிடையாது, அது ஒன்றும் செப்பரேட்டாக ஆக்ட் பண்ணிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதுபோல் சார்ஜஸ் நிறைய சார்ஜஸ் இருந்தாலும் ஒரு சார்ஜஸ் மேலே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸை இன்னொரு சார்ஜஸ் வந்து அந்த ஃபோர்ஸை பிரேக் பண்ணுறதெல்லாம் கிடையாது, அது கண்டிப்பாக ஒன்று மேலே ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறோம். கிவன் சார்ஜஸ் மேலே அந்த ஒரு குறிப்பிட்ட சார்ஜஸ் மேலே எல்லாரோட சார்ஜஸோட ஒரு ஃபோர்ஸாக ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். த electrostatic force between two charges is not affected by the presence of other charges in the neighborhood. The force on Q1 exerted by the charge Q3 is, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், Q1 மேலே Q3 சார்ஜோட ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. அப்போ அதுக்கான ஈக்குவேஷன் பார்க்குறோம். F13K. இப்போ தேர்ட் சார்ஜஸ் ஃபோர்ஸ் ஆக்டின் ஃபஸ்ட்டு சார்ஜஸ், அப்படி தான் மீனிங் எடுத்துக்கணும். அதனால தான் 13ன்னு பார்க்க சொல்கிறேன். ஈக்குவல் டு K Q1 Q3 டிவைடட் பை R31 ஸ்கொயர் R31 கேப். நமக்கு சொல்லிட்டேன் ஏற்கனவே இந்த டைம் என்ன இருக்குது, ஸ்கேலர் ஃபார்மாக இருக்குது. வெக்டர் ஃபார்மை ஒன்று நம்ம டிஸ்டன்ஸை யூனிட் வெக்டர்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் கேப் வெக்டராக. இப்போ இங்கே கேப் வெக்டரில் என்ன சொல்லியிருக்கோம், 31. அப்போ தேர்ட் சார்ஜ் டு ஃபஸ்ட்டு சார்ஜ், அதாவது 31க்கான மீனிங். பை கனெக்டிங் திஸ் டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அதர் சார்ஜ் Q1 due to all other charges given by connecting this total force acting on the charges Q1 due to all other charges given by. இப்போ நம்ம நெட் ஃபோர்ஸ் பார்க்குறோம். இப்போ F1 டோட்டல் வெக்டார்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு சார்ஜஸ் மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய டோட்டல் ஃபோர்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறோம். டோட்டல் ஃபோர்ஸ்னால் எவ்வளோ சார்ஜஸ் இருக்குது, எல்லா சார்ஜஸ் ஃபோர்ஸும் ஃபஸ்ட்டு சார்ஜஸ் மேலே தான் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கல, அதனுடைய ஃபோர்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். F21 வெக்டர் ப்ளஸ் F13 வெக்டர் ப்ளஸ் F14 வெக்டர் ப்ளஸ் எக்ஸட்ரா F1n வெக்டர்ஸ். இப்போ nth சார்ஜஸோட ஃபோர்ஸு ஃபஸ்ட் சார்ஜ் ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு செப்பரேட்டாக அதனுடைய வேல்யூ அப்ளை பண்ணும்போது எல்லாத்துலேயும் K என்ற கான்ஸ்டன்ட் காமனாக வருதா, K கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துடுறோம். அது மற்றபடி காமனாக இல்லாத எல்லாத்தையும் எப்படி ஆட் பண்ணியிருக்கோம் நோட் பண்ணியிருக்கோம். F1 total vector equal to K bracket inside Q1 Q2 divided by R21 square R21 cap plus Q3. இப்போ என்ன இருக்குது, Q1க்கும் Q3க்கும் நல்ல ஒரு ஃபோர்ஸ் சொல்லியிருக்கோம், அதுதான் சொல்லியிருக்கோம். R31 square into R31 cap plus Q1 Q4 divided by R41 square into R41 cap plus etc. plus Q1 Q2 divided by R1 square into R1 cap. இப்போ நெட் ஃபோர்ஸ் நம்ம எழுதிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். ரைட், இப்போ ஒரு சார்ஜஸ் மேலே ஆக்ட் பண்ண நெட் ஃபோர்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். Qன்ற ஒரு சார்ஜஸ் மேலே மற்ற சார்ஜஸ் ஆக்ட் பண்ணக்கூடிய
ஃபோர்ஸோட டோட்டல் ஃபோர்ஸ் வேல்யூ தான் இந்த ஃபைனல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோம். தேங்க்யூ. see you. வாழ்க வளமுடன்.